காரல் மார்க்ஸ் கல்லறையை போலவே தனக்கும் கல்லறைய வடிவமைச்சதா நடிகர் ராஜேஷ் முன்னர் பேசிய வீடியோ இப்போ வைரலாகி வருது. தமிழ்ல பிரபலமான நடிகரான ராஜேஷ் இன்னைக்கு காலமானார். அவருக்கு வயது 75. அவருடைய மறைவு திரையுலகினர், ரசிகர்கள் அப்படின்னு பலரையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணல்ல 40 வயசுலேயே தனக்கான கல்லறையை கட்டி கொண்டதா நடிகர் ராஜேஷ் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த நேர்காணல்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, காரல் மார்க்ஸ் கல்லறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே எனக்கும் கல்லறை செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். அதை பார்த்துட்டு வந்த 6 மாசத்திலேயே என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. மேல மேல ஆட்களை வச்சு கட்டிக்கலாம், அது போன்ற கல்லறை தான். அந்த கல்லறையில என்னுடைய அம்மாவை அடக்கம் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா, அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க. மார்பிள்ல கட்டின அந்த கல்லறை 25 வருஷத்துல உடைஞ்சிருச்சு. மறுபடியும் கிரானைட் வச்சு கட்டி எனக்கு இடம் விட்டு என்னுடைய 40வது வயசுலேயே எனக்கான கல்லறையை நான் கட்டிக்கிட்டேன். எப்போ ஒருவன் அவனுக்கு அவனே கல்லறையை கட்டிக்கிறானோ அவன் 100 வயசு வரைக்கும் வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன பழமொழி சொல்லுது. ஆனா அதுக்காக நான் என்னுடைய கல்லறையை கட்டல. எனக்கு இஷ்டப்பட்ட கல்லறையில தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு வடிவமைச்சு அதுல என்ன வாசகம் எழுதணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோல பேசியிருக்காரு. இந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் கே பாலச்சந்தருடைய அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலமா திரையுலகில நடிகரா அறிமுகமானாரு. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகள்ல 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்துல நாயகனா அறிமுகமானதுக்கு அப்புறமா பல படங்கள்ல நடிச்சாரு. வெள்ளித்திரை நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து துறைகள்லயும் தனக்கான முத்திரையை பதிச்சு பன்முக திறன் கொண்டவரா விளங்கினாரு ராஜேஷ். அந்த 7 நாட்கள், பயணங்கள் முடிவதில்லை, சத்யா, விருமாண்டி, மகாநதி உள்ளிட்ட பல படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சு தனக்கான முத்திரையை பதிச்சார். கடைசியா இவர் நடிச்ச படம் விஜய் சேதுபதி, கத்ரீனா கைஃப் நடிப்புல வெளியான மெர்ரி கிறிஸ்மஸ். திரைத்துறையை தாண்டி சமூக வலைத்தளங்களையும் ஆரோக்கியம் சார்ந்து பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு அதுலயும் தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. புத்தக வாசிப்பு மூலமா நிறைய ரசிகர்களை ஈர்த்தாரு. குறிப்பா ராஜேஷ் ஒரு டப்பிங் கலைஞர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. டும் டும் டும், மஜா, உள்ளம் கேட்குமே உள்ளிட்ட பல படங்கள்ல பின்னணி குரல் கொடுத்தார். பொய் சொல்ல போறோம் படத்துல நெடுமுடி வேணுவுக்கு குரல் கொடுத்தார். கரோனா காலத்தின் போது யூடியூப் தளத்துல அடியெடுத்து வைத்த நடிகர் ராஜேஷ் தன்னுடைய அனுபவ அறிவுல கற்ற பல விஷயங்களை பகிர்ந்துட்டு வந்தாரு. அவருடைய மறைவு நிச்சயம் திரைத்துறையினருக்கு பெரிய இழப்பு தான்.